ஒரு பாக்ஸ்க்குள்ள முட்டை போடுது. இப்ப எல்லா பாக்ஸஸும் கண்டினியூஸா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனை முட்டை இருக்கக்கூடிய பாக்ஸ்ல மட்டும் வைங்க. ஏன்னா இது ஒரு ஃபோக்கஸ் டெஸ்ட். முட்டை இருக்கிற பாக்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபோக்கஸ் போரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்ப நான் பாக்ஸஸ ஃபாஸ்டா மூவ் பண்ண போறேன். இப்பவும் கரெக்டா உங்களோட கான்சென்ட்ரேஷனை முட்டை இருக்கக்கூடிய பாக்ஸ்ல மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பாக்ஸஸ மூவ் பண்றத நான் ஸ்டாப் பண்ண போறேன். முட்டை இருக்கக்கூடிய பாக்ஸ் எது அப்படிங்கறத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு நம்புறேன். முட்டை இருக்கக்கூடிய பாக்ஸ் எதுனா பாக்ஸ் நம்பர். இது ஒரு ஃபோக்கஸ் டெஸ்ட். இந்த குட்டி பாப்பா ஒரு ட்ரம்முக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க போகுது. இப்போ இந்த ட்ரம்ஸ் ஃபுல்லா ஷஃபிள் ஆக போகுது. நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க, ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஈஸி தான். ஸ்லோவா தான் இந்த ட்ரம்ஸ் ஷஃபிள் ஆகுது. ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, இந்த 4 ட்ரம்ஸ்ல இந்த குட்டி பாப்பா எந்த ட்ரம்ஸ்ல இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஏ. நான் குப்பையை டஸ்ட்பின் பீல தூக்கி போட்டிருக்கேன். இப்ப அந்த டஸ்ட்பின் நகர ஆரம்பிச்சிருச்சு. லாஜிக்கல் ஆர்மி, இப்ப அந்த டஸ்ட்பினை கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் அந்த குப்பையை எந்த டஸ்ட்பின்ல போட்டேன் அப்படின்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். கொஞ்சம் கண் அசைஞ்சாலும் எந்த டஸ்ட்பின் அப்படிங்கறத நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இது உங்க கண்களுக்கான டெஸ்ட். சோ கொஞ்சம் கவனமா பாருங்க. சரி ரித்திமா, அந்த குப்பை எந்த டஸ்ட்பின்ல இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப ரித்திமா சொன்ன ஆன்சர் கரெக்ட்னா அதை லைக் பண்ணி சொல்லுங்க.